ஹலோ கோடர்ஸ் வெல்கம் பேக் டு VK64. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நோடுமான் எப்படி இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காம பாருங்க. நம்ம அந்த டே சீரிஸில் நோடுமான் வச்சு நம்ம வந்து ஃபுல் ப்ராஜெக்ட் ஃபுல் சர்வர் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோவில் சம் பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, நீங்கள் ஏற்கனவே ஜாவா ஸ்கிரிப்ட் படித்ததான் சின்ன ரீகால் தான். ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட்லாம் நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். ஸோ அப்படி இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து பேக் எண்ட் சொல்கிறீங்க, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் எப்படி நம்ம வந்து நோடுமான் யூஸ் பண்ணி நம்ம சர்வர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சேம் செட்டிங்ஸ் தான் நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, நான் சேம் செட்டிங்ஸ் npm ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நோடுமான் எனக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, நம்ம ஆக்சுவலாக சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் தேவை இல்லை. எந்த ஒரு சர்வரோ எதையுமே நீங்கள் ஆன் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டாக பேக்எண்டாக யூஸ் பண்ணும்போது நம்ம ஜாவா ஸ்கிரிப்டே நமக்கு வந்து ஒரு சர்வரை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, என்னோட கோட் வந்து ரன் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நார்மலாக ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ நம்ம வந்து 3 டைப்ஸாக பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கான்ஸ்ட் ஏஸ் ஈக்குவல் டு 10. ஏன் கான்ஸ்டில் கொடுக்கும் அப்படின்னா அந்த வேல்யூ எனக்கு சேஞ்சே பண்ணக்கூடாது அப்படின்னா கான்ஸ்டில் கொடுக்கும். ஓகே, எனக்கு அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா லெட்டில் கொடுப்போம். லெட் பி ஈக்குவல் டு 10. ஸோ நம்ம கான்ஸ்லெட் தான் இப்போதைக்கு நம்ம அதாவது இப்போ மாடர்ன் வேர்ல்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ பழைய காலத்தில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேர் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன் டைப்பும் இருக்குது. ஸோ வேர் வந்து யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஓகேவா, சரி. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு டேட்டாவை டிக்ளேர் பண்ணுறது சொல்லிட்டோம். என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ எல்லாரும் தெரிஞ்சது நம்பர்ஸ், இன்டிஜர். தென் இன்டிஜர்லேயே ஒரு டாட் வச்சுட்டோம்னா ஃப்ளோட். ஓகேவா, ஸோ தென் ஒரு கொட்டேஷனுக்குள்ளே போட்டோம்னா ஸ்ட்ரிங். ஓகேவா, தென் லெட் பூலியன் வேல்யூ எடுத்தோம்னா அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எடுத்தோம்னா என்னது பூலியன். தென் ஆப்ஜெக்ட் அண்ட் அரே. ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், லெட் ஓபிஜே ஈக்குவல் டு ஒரு லெட்டுக்கு தவறாடி இருக்குமா லெட்டில். ஸோ கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நினைக்க வரோம்னா ஐடி இஸ் 1. ஓகேவா, ஸோ தென் நேம் VK64. இது ஆப்ஜெக்ட். ஓகே, தென் அரே. லெட் அரே ஈக்குவல் டு 1 2 3 4 6 7. ஓகே, இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, இதை நம்ம பிரிண்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா கன்சோல் டாட் லாக். ஓகேவா, ஸோ ஏ பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஏ பிரிண்ட் பண்ண என்ன வருது 10 அப்படின்றது. ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் காட்ட விரும்புகிறேன். ஸோ ஏ வந்து இப்போ வந்து இன்டிஜராக இருக்குது. ஸோ மஞ்சள் கலரில் வந்துருக்கு. இப்போ நமக்கு சியும் ஒரு நம்பர் தான், ஆனால் ஸ்ட்ரிங்காக இருக்குது. அது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமே. அதுவும் மஞ்சள் கலரில் வருதா, இல்லை பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு கட்டிடுவோமா, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கூட கிளியராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் பிரிண்ட் ஆகுது ஏ, ரெண்டாவதுல பிரிண்ட் ஆகுது ஸ்ட்ரிங். ஸோ ஒரு இன்டிஜர் நம்பர் வந்து எப்போ பிரிண்ட் ஆகும்னா ஒரு எல்லோ கலரில் பிரிண்ட் ஆகுது. தென் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூனா எப்படி பிரிண்ட் ஆகுது, ஒயிட் கலரில் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதை மென்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இதை பிரிண்ட் பண்ண போகிறோம்னா ஃப்ளோட்டை பிரிண்ட் பண்ணிடுவோம். ஃப்ளோட்டுக்கு பி, தென் பூலியன் பிஓஎல் பூல். இதை பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ, தென் 10.7 அப்படின்னு கிடைச்சிட்டு. ஓகே, ட்ரூ டேரெக்டாகவே பிரிண்ட் ஆகுது. ஓகே, நமக்கு ஏக் மாதிரி இல்லை. தென் ஆப்ஜெக்டையும் அரையும் பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓபிஜே தென் அரே சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு ரன் ஆயிடும். ஓகேவா, ஓகே எல்லாமே பக்கம் ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இது நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃபஸ்ட்டு எப்படி ஒரு டேட்டா டிக்ளரேஷன் பண்ணி அந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னாலே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இஃப் எல்ஸ் லேடர் தான். இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ். ஓகேவா, அந்த சின்டாக்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, இஃப் எல்ஸ் நம்ம சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ ஸ்டீஃப் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கிடுறேன். let a is equal to 10, then let b is equal to 3. இப்போ வந்து இதில் எது பெருசு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். if a greater than b console.logல a,
ஓகேவா? else if a equal to b, console.logல equal else console.logல b. ஓகே, நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணிட்டோம். நமக்கு ரிசல்ட் எல்லாம் வந்திருக்குன்னா 10 அப்படின்னு. ஸோ 10க்கு எடுத்தேன். ஸோ ஓகே, இங்கே இன்னொரு 10 கொடுக்கேன். அப்போ என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஈக்குவல் அப்படின்னுட்டு இப்போ நான் அதுக்கு 1 கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ 10 அப்படின்னுட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்க 10 ஸ்ட்ரிங்கில் 1ன்னு கொடுக்க போகிறேன். ஸ்ட்ரிங்கில் கொடுத்தா என்ன ஆகும்? எனக்கு வந்து ஈக்குவல் வருது. ஆக்சுவலாக ஈக்குவல் இல்லை. ஸோ நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும்னா டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக ட்ரிபிள் ஈக்குவல் யூஸ் பண்ணணும். ஸோ டபுள் ஈக்குவல் ட்ரிபிள் ஈக்குவலுக்கு என்ன வித்தியாசம்னா டபுள் ஈக்குவல்ஸ் வந்து வேல்யூஸ் மட்டும் தான் செக் பண்ணுவோம். ட்ரிபிள் ஈக்குவல் டு வேல்யூஸ் ப்ளஸ் டேட்டா டைப்பையும் செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் எரர் தான் வரலாம். இப்போ என்ன வந்திருக்கு? 1 அவுட்புட்டில் 1 வந்திருக்கு. என்னடா நடக்குது? சரி ஓகே, நம்ம வந்து இங்கே ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிடுவோம். வெறுமனே ஏன் மட்டும் வேல்யூ பிரிண்ட் பண்ண வேண்டாம். இப்போ என்ன வருது? பி தான் பெருசுன்னு வருது. ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்குலாம் நம்ம ஆழமாக பண்ணல, தெரிஞ்சுக்கிட்ட மட்டும். ஸோ இஃபெல்ஸ் முடிச்சிட்டோம். இஃபெல்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது? டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுவோம்? இப்போ லெட் ஏஜ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கோம்னா டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து லெட் ரிசல்ட். ஸோ இஃபெல்ஸை ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணி தான் டெர்னரி ஆப்ரேட்டர். நான் வந்து ஏஜ் வந்து 18ஓட பெருசாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறேன். ஏஜ் கிரேட்டர் தென் 18 இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா console.logல vote அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ else console.logல no vote அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ண நமக்கு அடுத்து console.logல நம்ம ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணுங்களா? result ரிசல்ட். இப்போ சேவ் பண்ணி எனக்கு என்ன அவுட் வந்திருக்கு? நோ vote அப்படின்னு வந்திருக்கு. கீழே அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணிட்டேன்னா நான் console.log மட்டும் தான் எழுதியிருக்கேன். எனக்கு வந்து ரிசல்ட் வந்து எனக்கு எந்த வேலையும் பண்ணலை. ஸோ அப்புறம் இந்த console.log நமக்கு என்ன தேவையில்லை. அது தேவையில்லாமல் நமக்கு ரிசல்ட் என்ன வருது நோ ஓட்னு வருது. நான் இந்த ஏஜ் வந்து 19 அப்படின்னு மாற்றிட்டோம்னா என்ன ஆயிரும்? ஓட் அப்படின்னு வச்சு. ஓகே, இது டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ தென் ஃபார் லூப், ஒயில் லூப், தீஸ் ஆர் த பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். தென் ஃபார் லூப் எப்படி ஒரு 10 நம்பர் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் let I is equal to 0, I less than 10, I plus plus. ஓகே கூட, இப்போ I plus plus போட்டாச்சு. ஸோ தென் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு console.log I plus 1 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிட்டோம்னா எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். அவுட்புட்டில் 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு அவுட்புட்டில் பஞ்சிச்சு. ஸோ ஃபார் லூப்பை இப்படி நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ தென் ஒயில் லூப் என்ன பெரிய விஷயம் அதுதான். ஸோ let I is equal to 1